நாயகா சரணம் அப்பனே நாயகா சரணம் குட்டை கையும் கனத்ததும் தீவைரோடனே மோதக உருண்டைக்கு தமுஞ்சூரிலும் வந்தவனே முக்கண்ணனின் மூத்த மகன் என் முன்னால் வந்து அருள வேண்டும் கவிகள் வாடி என் கூட உள்ளவர் எல்லாம் ரொம்ப பட்னியா இருக்காரு. இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரொம்ப ஒரு யாரும் சவுண்டே வெளியே வர மாட்டேங்குது. நிர்மலா அக்கா பேச சொன்னா 8 ஊருக்கு கேட்கும். இன்னைக்கு பாருங்க வாயே திறக்க மாட்டாங்க. சரியில்லை. அதாவது மச்சரிசி வனத்திலே மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இந்த மகிஷாசுர அரக்கன் யாரு என்று பார்த்தோமானால் ஒரு எருமை மாட்டின் தலையவும் மனித உடம்பையும் கொண்ட அரக்கன் தான் இந்த மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வந்த மகிஷாசுர அரக்கன். இந்த மகிஷாசுர அரக்கன் அந்த மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவரையும் மூவரையும் எப்படி கொடுமைப்படுத்துகிறான் தெரியுமா? அவன் செத்த மாட்ட சுமக்க சொல்லி செவிட்டதில அடித்திடுவான். சாராயத்தை சுமக்க சொல்லி சங்கதில மிதித்திடுவான். மறுக்கூடத்தை சுமக்க சொல்லி அவன் மண்டையில கொட்டிடுவான். மறுக்கூடத்தை சுமக்க சொல்லி அவன் சுமக்க சொல்லி கோபுரத்தை ஓடித்திடுவான். கோவிலையும் தகர்த்திடுவான். வர வர செங்கல் எல்லாம் பொழுதிலட்டி அடித்திடுவான். அந்த மாடு போல முகமுடைய அந்த மயிடாசுர அரக்கனவ மாடு போல முகமுடைய அவன் முகமுடைய அந்த தேவர்களையும் மூவர்களையும் அவன் சாராயத்தை சுமக்க சொல்லுவான். அவங்கள செவிட்டுல அடிப்பான். அவங்க எல்லாரும் 12 வருட காலமும் தவம் இருப்பாங்க. தவத்தை போய் கலைப்பான். யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். இப்போ நமக்கு இங்க ஒரு பிரச்சனைனா என்ன சொல்லுவோம்? கோயில்ல போய் இந்த நடாயா இருக்காரான்னு பார்ப்போம். அவரு 2 மாசம் ஊருக்கு போயிட்டாரு. அடுத்தால யாரு இருக்கான்னு பார்த்து அவர்கிட்ட சொல்லுவோம். இப்போ இந்த தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் யாரை பார்க்க வேண்டும்? உங்களையா? இல்ல, அவரு சிவபெருமானை பார்த்து சொல்லணும். அப்ப அந்த கூட்டத்துல ஒரு ஆள் இருப்பார்ல, வாங்க எல்லாரும் ஒன்னா போகணும்னு சொல்லிட்டு போவார். அவர் தான் லீடர் கூட்டத்துக்கு. சின்ன டவுட், அந்த காலத்துல வாட்ஸ்அப்ல இல்லையா? முதல்ல அந்த காலத்துல போனே கிடையாது. எங்க அம்மா எல்லாம் போன் பக்கத்து வீட்டுல போய் தான் லைன்ல நிக்கணும். 7:30 மணிக்குன்னா 7:30 மணிக்கு அந்த போன் வர 8:30 மணிக்கு தான் வரும். அந்த வீட்டுல பேசிட்டு அந்த வீட்டுல இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவா காபி எல்லாம் குடிச்சிட்டு தான் போனே வரும் நமக்கு. எப்படி வாட்ஸ்அப் கிடைக்கும்? எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம். சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுவோம். அப்ப சிவபெருமான்கிட்ட முறையிடணும்னா எப்படி வருகிறார்கள் தெரியுமா? தேவாதி தேவல தேவாரும்
சொல்லுவோம்ல, ஊர்ல யாராவது ஒரு ஆளு நமக்கு வேண்டாத ஆளு பொழுதன்னைக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவான், இவன் எப்ப இந்த வீட்டை காலி பண்ணதானோ அன்னைக்குதான் நமக்கு நிம்மதி அப்படிம்போம்ல. பல பேர் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் காசு வெட்டி போடுவாரு, பூசணிக்காய் வெட்டி போடுவாரு. எதுக்கு? எதிர் வீட்டுக்காரனை வழி அனுப்புறதுதான். அப்போ அந்த மகுடன் எப்ப இங்க இருந்து போவான், நம்ம தேவர்களும் மூவர்களும் நிம்மதியா வாழுவோம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் சொன்னார். அப்பா சிவபெருமானே, எங்களையும் படைச்சீரு, அவனையும் படைச்சீரு. ஆனா அவன் பண்ணக்கூடிய அட்டகாசம் நாளுக்கு நாள் தாங்க முடியவில்லை, எங்களால் இருக்க முடியவில்லை. ஒண்ணு எங்களை அழிச்சிரும், இல்ல அவனை அழிச்சிரும். ரெண்டுல என்ன பண்ண போறீரு, நீரே பண்ணும். படைத்த கடவுளுக்கு தெரியாதா யார அப்பா வைக்கணும் யார அழிக்கணும்னு? அவர் உடனே என்ன சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்க, இதற்காகவே நான் ஒரு ஆளை படைத்து இருக்கிறேன் சொல்லி நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜ நாகக்கன்னிக்கு 8 பெண் குழந்தை கொடுத்தார்கள். அந்த 8 பேரு தான் இன்னைக்கு உலகம் பூரா அம்மா வேற வேற பேர்ல இருக்கா. துர்க்கை அம்மா இருக்கா, வடக்குத்தியால் இருக்கா, வடபத்திரகாளி இருக்கா, அட்டகாளி இருக்கிறா, காளியம்மா இருக்கு. இந்த காளின்னு சொல்றாங்களா, உச்சினி மாகாளின்னு ஒருத்திலாம் இருக்காம்பாங்க. சிவனுடைய உச்சிக்கண்ணில பிறந்ததுனால அவருக்கு பேரு உஜ்ஜயினி மாகாளிங்க. அது தப்பு. அவ உஜ்ஜயினி நதிக்கரையில மா என்றால் பெரிய, காளி என்றால் வீரம். பெரிய வீரம் படைத்த ஒரு காளி உஜ்ஜயினி நதிக்கரையில பிறந்தானா, அதனாலதான் நம்ம உச்சினி மாகாளின்னு ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ 8 பேரையும் சேர்த்து ஒரே உருவமா அமைச்சாங்க. அதுதான் யாருன்னு கேட்டா நம்ம அம்மா துர்க்கை அம்மா. அப்ப துர்க்கை அம்மா சிவபெருமான்ட்ட வந்தா, ஐயா என்ன அழைச்சிங்க? சரிதான், நான் வீர பல்லும் விருசடையோட இருக்கேன். என்னோட ஒவ்வொரு பல்லும் அப்படி பருத்த பனைமரம் தூறு மாதிரி இருக்குது. 7 மலை உயரம், எமயமலை அகலம், இப்படியெல்லாம் இருந்தா எங்களை யாரு கேட்டுவாங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த மகுடனை நான் அழிச்சிட்டு வரேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சிவபெருமான்ட்ட போய் கேட்டான். நல்லது தானே? சும்மாவா? எதா இருந்தாலும் ஒரு யூஸ் வேணும்ல. கோயிலுக்கு வரோம்னா சும்மாவா? இப்ப நான் போய் பாத்திரம் கழுவுவேன், எதுக்கு? முடிஞ்ச கொஞ்சம் குழம்பு சட்டம் கிடக்கலாம் சாப்பிடலாம், அதுக்குதான் கழுவ போறேன். அது மாதிரி பகவானே, என்னை நான் படைத்ததன்னு பயன் வேணும். நல்லா இருக்க பெண்களுக்கே நாட்டுல மாப்பிள்ளை கிடையாது, அழகா இருக்க பையனுக்கு பொண்ணு கிடையாது. இது தப்பு. எங்க வீட்டுல 14 மாப்பிள்ளை இருக்கான், பொண்ணு கிடையாது. இன்னைக்கு பொண்ணு விகிதம் குறைஞ்சு போச்சு. ஆமா, அதனால இன்னைக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போகும்போதே கையெடுத்து கும்பிட்டு தான் போவேன் என் வீட்டம்மா பார்த்துட்டு. அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னீரானால் இந்த மகுடனை நான் அழிக்கிறேன் என்று சொன்னார். சரி போயிட்டு வாமா, நான் அழிச்சிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. இவ எப்படி அழிக்க போகிறாள் தெரியுமா? தாலிக்கு தான் ஆசைப்பட்டு தலையறுத்தே, அந்த தாரகனை நான் அழிக்க தாலிக்கு தானே, வேலைக்கு தான் ஆசைப்பட்டு வெட்டி வந்தேனே, அந்த வேடனை தான் நான் அழித்து இங்கு வந்தேனே, மாலைக்கு தான் ஆசைப்பட்டு மலை கடந்தேனே, அந்த மகுடனையும் நான் அழித்து ஓடி வந்தேனே. இந்த மகுடாசுரனை அழிக்கும் போது இந்த மகுடனோட ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழுந்ததுன்னா 1000 மகுடம் பிறப்பானா. 2 சொட்டு ரத்தம் விழுந்தா 2000 மகுடம் பிறப்பானா. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மகிடாசுரனை அழிக்க போகும்போது மகிடாசுரன் சொன்னானா அம்மா கிட்ட, அம்மா தாயே, என்ன நீ அழிக்காத, நான் உனக்கு வாகனமா இருக்கிறேன், சிங்கமுக வாகனமான்னு சொன்னானா. அப்ப நீ சிங்கமுக வாகனமாய் இருக்கிறாய் என்று சொன்னையானால் நான் உன்னை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அம்மா சொல்லிவிட்டார். அதனாலதான் இந்த அம்மா மட்டும் சிங்கத்தின் மேலேறி உட்கார்ந்து இருப்பா. அந்த சிங்கத்தின் மேல, அந்த சிங்கம் யாரு? மகிடாசுரன். இந்த இருக்க பின்னாடி ஒரு பெரிய சிங்கம் இருக்கு பாருங்க. ஆமா, அம்மாளுடைய வாகனம் சிங்கத்தின் வாகனம். சரி, சிங்கமா வச்சுக்கிட்டு வந்துட்டா. பகவானுக்கு தெரியாதா? பகவான் படைத்த கடவுள் அல்லவா? பகவான்கிட்ட என்ன சொன்னா, அவனை அழிச்சிட்டு வரேன், எனக்கு தாலி கட்டுங்கன்னா. இப்ப பகவான் கிட்ட போனோன்னா, பகவானே அவனை அழித்து விட்டேன், எனக்கு தாலி கட்டுங்கன்னு சொன்னோன்னா, பகவான் சொன்னாரு, நானே ஒரு பொட்டு தாலியை உன் கையில தரேன், நீயே கட்டிக்கோனாரு. இல்ல பகவானே, நீங்க தானே கட்டுறேன்னு சொன்னீங்க, நீ தான் அவனை அழிக்கவே இல்லையே. கையில பொட்டுத்தாலியை கொடுத்து ஆக்கு வரம், அழிக்கு வரம், அதிக கோடி வரங்களோடு முத்து வரத்தையும் சேர்த்து கையில் கொடுத்தார்.
இந்த முத்துவரத்தோட இந்த அக்காதங்க 8 பேரும் பூமியை நோக்கி வந்தான்னா அந்த பூமி தாங்காதுன்னு சொல்லி கண்ணபுரான் உள்ள வந்து முத்தை வாங்கி வறுத்து அதோட பவரை கொஞ்சம் குறைச்சு விட்டாரு. அதனாலதான் ஆபீஸ்ல போனா ரொம்ப ஆடக்கூடாது. முதல்ல ஆபீஸ் போனா கொஞ்சம் நாக்கெல்லாம் அடக்கிடணும். ஏன்னா இங்கெல்லாம் அப்பப்ப என்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வருது நமக்கு தெரியாது. இப்ப இது சொல்ல முடியாது. அதனாலதான் எங்க போனாலும் கொஞ்சம், அதனால திருவள்ளுவரே எழுதியிருக்காரு, அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரூருள் உயிர்த்து விடும். கொஞ்சம் அடக்கம் தேவை எங்க போனாலும். சோ இந்த பகவான் என்ன பண்ணினாரு, வரத்தை கொடுத்த உடனே துர்க்கை அம்மா வரத்தை வாங்கி கொண்டு பூமிக்கு வந்தா. ஐயா வந்து இன்னைக்கு போய் வாழைய வெட்டினார, யாராவது ஏன் வெட்டினாருன்னு சொன்னீங்களா? யாருக்கு தெரியும்? ஐயா வந்து மகிடாசுரனை வெட்டிதான் ஒரு ஆளை வெட்டினா 911 வாசல் பூரா நிறைஞ்சு நிக்குமே. அதனாலதான் ஐயா வாழைய போய் வெட்டிட்டு வந்தாரு மகிடாசுரனுக்கு பதில். ஐயா யாரு? அம்மாவோட ரூபத்துல அம்மாளுக்கு பதில் வெட்டினவர், அம்மாவோட ஏஜென்ட் தான் நம்ம ஐயா பரணி ஐயா இன்னைக்கு வாழைய வெட்டினவர். அதனாலதான் அவர் எப்பவும் பாடி முடிக்கும் போது மைசாசுரவர்த்தினி மைசாசுரவர்த்தினி மந்திரத்தோட முடிக்கிறாரு. இந்த மைசாசுரவர்த்தினி எதனால? மகிடனை அழித்ததுனால அவருக்கு பேரு மைசாசுரவர்த்தினி. ஆமா, அப்பேற்பட்ட என் அம்மா துர்க்கை அம்மாள் அங்கிருந்து பயணமாகி இந்த கனடாவில் இந்த பர்ணபி தளத்துக்கு எப்படி வருகிறாள் தெரியுமா? கும்பம் கொடுங்க கூடங்க கொடுங்க அவர் கும்பத்தின் பிள்ளை தான் கொடுங்க, கும்பம் கொடுங்க கூடங்க கொடுங்க அவர் கும்பத்தின் பிள்ளை தான் கொடுங்க. அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி ஆடி வருவத பாருங்கம்மா, பர்ணவி தளத்திலே வந்து அமர்ந்ததை நாம் அனைவரும் என்று பார்த்தோம். அந்த கூட்டம் அனைவரும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? மங்கள